அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட் தான். கேசரி செய்யும்போது நம்ம ரவா வறுத்த ரவா அப்படின்னு சொல்லி இருந்தால் கூட, பட் கேசரிக்கு மட்டும் நம்ம ரவா நெய்யலால் வறுத்து தான் போடணும். ஸோ நல்லா நெய்யில் வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் கேசரி செய்யணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நெய் ஆட் பண்ணணும், ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணி செய்யணும். ஸோ ரவாவில் நீங்கள் கேசரி 2 டேபிள் ஸ்பூன் மேலே கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேசரி கல்யாண வீட்டிலலாம் செஞ்ச மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ செகண்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரையோ இல்லை சிக்கன் ஃப்ரையோ செய்யும்போது பொதுவாக ஒரு பவுல் எடுத்து மிக்சிங் எல்லாமே பவுடர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி செய்யாமல் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நீங்கள் எல்லா மசாலாவையும் போட்டு ஒன்ஸ் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ எல்லா மசாலாவும் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வச்சு அப்ளை பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சுகர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மசாலா தடவி பாருங்கள். சிக்கன் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேர்ட் பார்த்திங்கன்னா, சிக்கன் பிரியாணியோ இல்லை ஃப்ரைட் ரைஸோ நீங்கள் எது செஞ்சாலும் நம்ம முஸ்லீம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ எல்லாமே போட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சு தான் சமைக்கணும். அப்போ தான் அதோட மனம் உள்ளேயே நல்லா அடங்கியிருக்கும். ஸோ சர்வ் பண்ணும்போது கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஸோ பொதுவாக நம்ம குக் பண்ணும்போது ஓப்பன்லேயே பண்ணி வச்சுருந்தா அதோட ஸ்மெல் இருக்காது. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சதுனால வீடு ஃபுல்லாக மணக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சப்ஜா விதை நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான தன்மையை கொடுக்கும். இப்போல்லாம் நிறைய பேர் இந்த சப்ஜா விதையை சாப்பிட்றதே கிடையாது. இப்போ இந்த சம்மரில் நீங்கள் இந்த சப்ஜா விதை போட்டு நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு ஸ்மூதி இல்லை மில்க் ஷேக் இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் சப்ஜா விதை போட்டு கொடுங்க. கிட்ஸ்க்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு உடம்புல நல்லா குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குலோப் ஜாமோ இல்லை பூரியோ ஃப்ரை பண்ணும்போது நம்ம அகலமான பாத்திரமோ இல்லை நான்ஸ்டிக்கோ யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். அடிகனமான பாத்திரம் வச்சு, அதுவும் நீங்கள் இந்த மாதிரி வளைவாக இருக்கணும் கடாய். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்கள் குலோப் ஜாம் நல்லா உள்ள வரைக்கும் வெந்திருக்கும். ஆயிலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இதில் கொஞ்சம் ஆயில் போட்டாலும் உங்களுக்கு நல்லா ஃபில் ஆயிரும். ஸோ நம்ம குலாப் ஜாம் நல்லா உள்ள வரைக்கும் வெந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, சுகர் சிரப் தான். சுகர் சிரப்பில் கடையிலலாம் வாங்குகிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கப்பில் சுகர் ஆட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் நீங்கள் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணி தான் சுகர் சிரப் ரெடி பண்ணணும். ஸோ இது எல்லா ரெசிபிக்கும் கரெக்டான சுகர் சிரப் பதமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் 1.5 கப் சுகர் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி செஞ்சதுனால உங்கள் சுகர் சிரப் ரொம்ப கரெக்டான பதத்தில் இருக்கும். எல்லா ரெசிபிக்கும் இது ஸ்வீட்னஸாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இது எல்லா ரெசிபிக்கும் ட்ரை பண்ணலாம். குலோப் ஜாமுக்கும் இது கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். ஸோ நம்ம எந்த கப்பில் சுகர் எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி அளவுணும் 1.5 கப். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய டிப்ஸும் நிறைய வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.